சில கற்றுக் கொடுக்குற இடங்கள்ல நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டும் போது கூட தப்பாக பயன்படுத்தி சொதப்புற ஆட்களும் உண்டு. இப்படி தான் ரயில் ஓட்டுநருக்கான ஒரு பயிற்சி மையம் அங்கே வந்து மொக்கச்சாமின்னு ஒருத்தர் கலந்துக்கிறாரு. அவர் வந்து எப்போ பார்த்தா எல்லாமே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார். ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வராங்க. பல விதிமுறைகள் சொல்கிறாங்க. அதில் ஒரு விதிமுறை என்னென்றால், ரயிலை ஓட்டும்பொழுது நீங்கள் எவ்வளோ வேகத்தில் ஓட்டிகிட்டு இருந்தாலும் இதில் வந்து ஏதாவது ஒரு உயிரினம் வந்துச்சுன்னா அதை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அப்படியா? ஏங்க, எங்கள் ஊரில் சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு பையனை அடித்ததுக்கு ஊரே சேர்ந்து அடித்தாங்க, ட்ரெயினில் போய் ஆளை கொள்ளலாங்கிறீங்க அப்படிங்கிறார் மொக்கச்சாமி. இல்லைப்பா, ஏன்னா பின்னாடி 1500 உயிர் இருக்குது, அதுக்கு ஏதாவது ஆபத்து ஆகிடும். அதனால வந்து ரயில் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு உயிரினத்துக்கு அந்த இடத்துல ரயில் வருதுன்னு தெரிஞ்சுதான் நிற்கிது, அதனால அது பிரச்சனை இல்லை, அது மனுஷனாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு. மனுஷனாக இருந்தால் கூட பரவாயில்லையா அப்படிங்கிறாரு. ஓஹோ அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டாரு, வேலைக்கு சேர்ந்துட்டாரு. கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு பெரிய ரயில் விபத்து, அமிர்தசரஸ் அருகே ரயில் விபத்து, ஒரு 400 பேர் பலி, ரயில் கவிழ்ந்திருக்குன்னு பயங்கரமாக ஓட்டிய மொக்கச்சாமியை போலீஸ் தடுக்கிறது. பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச நீதிபதிகிட்ட நிறுத்துறாங்க. அவர் சொல்கிறாரு, ஏங்க எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் வர சொல்லுங்க, அவரால் தாங்க அப்படி ஆயிடுச்சு. அவரால் அப்படி ஆச்சா அப்படின்னா அவரை கூட்டிட்டு நிறுத்துறாங்க. அவர் சொல்கிறாரு, நாங்கள் என்னங்க சொல்லி கொடுத்தானே, இந்த பாருங்க, ரயில் யார் ஓட்டினாலும் ஓட்டிட்டு போகும்போது குறுக்க ஆள் வந்தானா இதுன்னு சொன்னீங்கல்ல, ஆமாம், நான் அப்படி தான் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன், குறுக்க ஒரு பையன் நின்னா, குறுக்க கிட்டக்க போனேன், இறங்கி ஓட ஆரம்பிச்சான், அவனை துரத்தி அடிக்கிறதுக்குள்ள அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னாராம். ஒன்று யாரையா ரயில்வே ட்ராக் விட்டு வெளில போய் அடிக்க சொன்னது? இந்த மாதிரி தான் கற்றுக்கிறத சொதப்பினா சொதப்பிடும்.